War is over. Young tamam shod. டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் போரை தொடரக்கூடாது, உடன் நிறுத்துக. அமெரிக்க அதிபருக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பாராளுமன்றமாகிய காங்கிரஸ் அதிரடி தீர்மானம். 215 வாக்குகள் போரை தொடரக்கூடாது, இது அனுமதியற்று தொடங்கப்பட்ட ஒரு போர் என்று விழுந்திருக்கின்றது. 208 வாக்குகள் டொனால்ட் ட்ரம்பிற்கு சாதகமாக விழுந்திருக்கின்றன. அதிபர் பெரும்பான்மை இருந்தும் அமெரிக்க காங்கிரஸில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு காரணம் அவருடைய கட்சியைச் சேர்ந்த 4 பேர் அங்கிருந்து பல்டி அடித்து இந்த போரை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். சென்ற மாதமே இந்த தீர்மானம் வந்தது நிறைவேற்றப்பட வேண்டிய விளிம்பு நிலைக்கு வர சபையினுடைய சபாநாயகரும் டொனால்ட் ட்ரம்பிற்கு வேண்டியவரும் ஆகிய மெக் ஜான்சன் உடனடியாக சபையை கலைத்து ஒத்திவைத்து அங்கிருந்து பறந்து ஓடினார். அதன் பின்னர் திரைமறைவில் அவர் பலவேறு முயற்சிகளை எடுத்தாலும் இப்பொழுது அவரையும் தாண்டி அவருடைய சபையில் சுனாமி வெள்ளமாக பாய்ந்திருக்கின்றது இந்த தீர்மானம் நிறைவேறியதும் அமெரிக்க காங்கிரஸில் எல்லோரும் கைகளை தட்டி வரலாறு காணாத பெரும் ஆனந்தத்தில் கூத்தாடினார்கள். இந்த தீர்மானம் அமெரிக்கா நடத்திய போரை அமெரிக்காவினுடைய பாராளுமன்றமே தவறு, உடன் நிறுத்த வேண்டும் என்று கூறியது ஒரு குறியீட்டு ரீதியாக டொனால்ட் ட்ரம்பிற்கு விழுந்திருக்கின்ற பலத்த சம்மட்டி அடி இஸ்ரேலிய பிரதமருக்கு விழுந்திருக்கின்ற இன்னொரு அடியாகவும் இருக்கின்றது. இந்த தீர்மானமானது பல சட்ட விவகாரங்களில் சிக்கல்களை கொண்டது. டொனால்ட் ட்ரம்ப் போரை தொடங்கலாம், ஆனாலும் இவர்களை எதிர்த்து தனி மனிதனாக தானே பொறுப்பு என்று தன்னுடைய அதிகாரத்தை வைத்து தொடங்கலாம். ஆனால் மக்கள் மன்றில் அது அடிவாங்கும். ஏனென்றால் அமெரிக்க அதிபரினுடைய அதிக பெரும்பான்மையான இடத்திலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் வருகின்ற நவம்பர் இடைத்தேர்தலில் அவரை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்பதுதான் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய சங்கடமாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் போரிலும் தோல்வி, பேச்சுவார்த்தையிலும் தோல்வி, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் செலவு அதிகரித்து செல்லுகின்றது. ஆனால் தீர்வொன்றை காண முடியவில்லை என்ற விரக்தி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. எனவே அவர்கள் இனி டொனால்ட் ட்ரம்பை நம்பி பயனில்லை என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாகும். அதைவிட முக்கியம், அந்த சபையே பெரும் கொண்டாட்டங்களை நடத்தியது ஈரானுடைய வெற்றிக்காக அல்ல, அமெரிக்க அதிபரனுடைய தோல்விக்காக என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் டெமோக்ராட் கட்சியினுடைய தலைவர் ஹக்கீம் ஜெப்ரிஸ் கூறிய கருத்து முக்கியமானது. நமது சொந்த சுயநல விருப்பத்தால் நாம் நாமவே தேடிக்கொண்ட கட்டுக்கடங்காத ஆசையால் அளவிற்கு மீறிய செலவை செய்து ஒரு கொடூரமான போரை நடத்தி இருக்கின்றோம். இந்த போர் நிறுத்தப்பட்டது என்று அவர் மகிழ்வாக கூறியிருக்கின்றார். எனவே பெரும் செலவு, அமெரிக்க காங்கிரசின் அனுமதி அற்ற சட்டபூர்வம் இல்லாத ஒரு போர், 60 தினங்கள் மட்டும் இப்படி ஒரு போரை அவர் நடத்தலாம். அதற்கு மேல் காங்கிரசினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இப்பொழுது அனுமதி கிடைக்கவில்லை. அடுத்து என்ன செய்ய போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப்? இதுதான் பெரும் கேள்வியாக இருக்கின்றது. இந்த தீர்மானத்தினால் தற்போதைக்கு போரை தொடங்குவது கடினமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இயல்பு வாழ்க்கைக்கு உலகத்தை கொண்டு வருவதன் மூலமாக உலக மக்கள் படுகின்ற துயரங்கள், எரிபொருள் விலையேற்றம், பொருட்களின் விலையேற்றம், பணவீக்கம், சாதாரண குடிமக்கள் வாழ முடியாத அவல நிலை போன்ற இந்த உலகத்திற்கே தேவையற்ற செயல்களை எல்லாம் நிறுத்துவதற்கு ஒரு வழி பிறந்திருக்கின்றது என்பது இன்றைய காலை தரும் முக்கிய நல்ல செய்தி. அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் அப்படி அல்ல. அவர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை உடையவரும் அல்ல. தான் தோற்கடிக்கப்பட போகின்றேன் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது.
அதனால் இதற்கு முன்னதாக அவர் எழுதிய கடைசி பதிவு மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. அப்படியே படுத்து நிம்மதியாக ஓய்வெடுங்கள், இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும், எப்போதும் அப்படித்தான் நடக்கின்றது என்று விரக்தியாக அவர் பதிவிட்டிருக்கின்றார். அவருடைய உற்சாகமான பதிவுகள் எதுவும் இல்லாமல் போயிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் பின்னடைவானது அவரை இந்த விரக்தி நிலைக்குள் வீழ்த்தி இருக்கின்றது. எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினம் நடைபெற போகின்றது. அதை வெற்றியில்லாமலே நடத்த வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்த ஒரு சாரதியாக இவர் இருக்க போகின்றார் என்பது அவருடைய கவலையாகும். அதுபோல அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியை டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ட்ரம்பிச பார்வையிலே மாற்றி அமைப்பதற்கு அவர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது 2 விடயங்களாகும். ஆனாலும் எல்லாவற்றையும் விட ஈரான் போரை வென்று வெற்றி நாயகனாக அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடலாம் என்று அவர் குடித்த மனப்பால் அமெரிக்க காங்கிரஸ் தட்டி ஊற்றியிருக்கின்றது, ஈரான் தட்டி ஊற்றியிருக்கின்றது. இதனால் அவர் விரக்தி அடைந்து அப்படியே படுத்து உறங்குங்கள், எல்லாம் நடக்கும் என்று கூறியிருக்கின்றார். இதை தவிர இன்னொரு அடியும் அவருக்கு விழுந்திருக்கின்றது. முந்தைய அமெரிக்க அரசாங்கங்களினால் பழிவாங்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்காக $1.776 பில்லியன் அவர் ஒதுக்கி இருந்தார். இந்த பணத்தை பார்த்ததும் அமெரிக்க காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அதை முற்றாகவே தடுத்து நிறுத்திவிட்டது. இப்படி ஒரு பணம் வழங்கப்படுமாக இருந்தால் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியினர் தவறாக நடந்திருக்கின்றார்கள் என்பது நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டு அதன் மூலமாகத்தான் நஷ்ட ஈடு வழங்கப்படுமே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பிற்கு விரும்பியவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த பணம் செல்லக்கூடிய அபாயம் இருப்பதனால் அடித்து நிறுத்திவிட்டார்கள். இதுவும் டொனால்ட் ட்ரம்பிற்கு விழுந்திருக்கும் அடி. இந்த பணத்தை வழங்க முடியாது என்று நீதியமைச்சர் அறிவித்திருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய விரக்தியின் இன்னொரு காரணமாக இருக்கின்றது. மேலும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வெற்றிக்காக அவர் உழைக்கவில்லை, தோல்வி ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனோநிலையில் தான் காணப்படுகின்றார். நவம்பர் தேர்தல் பற்றி தனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று அவர் கூறியிருக்க கூடாது. அந்த தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன் என்று ஒப்புக்காக ஆவது அவர் சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு கூட அவருடைய ஆலோசகர்கள் வழிகாட்டவில்லை, அவரும் கேட்கவில்லை என்பது இதில் இருக்கின்ற பலவீனமாகும். தேர்தல் வெற்றிக்காக அவர் உழைப்பது எல்லாமே படுத்து விட்டது என்ற நிலைதான் களத்தில் காணப்படுகின்றது. இதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வி படியில் தான் நிற்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் 3 முக்கிய நெருக்கடிகளினால் இப்பொழுது சூழப்பட்டிருக்கின்றார். முதலாவது பாலியல் விவகாரத்தில் மீண்டெழும் ஜெப்ரி எப்ஸ்டைனுடைய அந்தரங்க வீடியோக்கள், இரண்டாவது கட்டுக்கடங்காத பணவீக்கம், மூன்றாவது ஈரான் போர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வாட்டர்லூவாக மாறியிருக்கின்றது. வாட்டர்லூ என்பது நெப்போலியன் தோல்வியடைந்த போர்க்களமாகும். எனவே ஒருவர் தோல்வியடையும் போர்க்களத்தை வாட்டர்லூ போர்க்களம் என்று சொல்லுவார்கள். அதுதான் ஈரான் போர்க்களம். டொனால்ட் ட்ரம்பிற்கு நெப்போலியன் தோல்வியடைந்தது போல தோல்வியடைந்த வாட்டர்லூ என்று கூறுகின்றார்கள். இதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன? அதுதான் மிக முக்கியமானது. எப்படி ரஷ்ய அதிபரினால் வரக்கூடிய ஆபத்து இருந்ததோ அதுபோல டொனால்ட் ட்ரம்பும் அவருக்கு குறைந்தவர் அல்ல. அவர் கடும் எதிர்ப்புகளையும் அழுத்தங்களையும் சந்திக்கின்ற பொழுது எப்படி நடப்பார் என்பது அவருடைய கடந்த கால வாழ்க்கை வரலாற்றின் அனுபவம் மிக்க பக்கங்களாக இருக்கின்றது. இப்படியே படுத்திருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் படுக்கையிலேயே படுத்திருக்க மாட்டார். திடீரென துள்ளி எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீரென அவர் திசை மாறுவார். கடுமையான சூழலில் சிக்கும் பொழுது எதிர்பாராத, முற்றிலும் பகுத்தறிவற்ற அல்லது தர்க்கத்திற்கு ஒவ்வாத ஆபத்தான முடிவுகளை மிக வேகமாக எடுப்பதே அவருடைய வரலாறாக இருக்கின்றது. எனவே எல்லோரும் படுத்திருங்கள் என்று கூறுவது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆபத்தான பதிவுதான். எல்லோரும் படுத்திருங்கள், நான் புறப்படுகின்றேன் போர்க்களம் என்று அவர் போரை தூண்டிவிட்டாலும் தூண்டிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய உளவியல் அவர் யாரையும் கணக்கெடுக்காமல் தானாக நினைத்து கொண்டே இந்த அளவு தூரம் வந்தவர். இதை தோல்வியாக விடாமல் கடைசி முயற்சியாக போரை தூண்டி விடுவதற்கான அபாயமான சூழலும் இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. War is over. Young Tamam Shod.